ஒருத்தன் ஹோட்டலுக்கு சாப்பிட போயிருக்கான். அங்க அந்த ஹோட்டல்கார்ட்ட கேட்டானா, அண்ணே கடை தோசைக்கும் வீட்டு தோசைக்கும் என்னன்னே வித்தியாசம்னு. அதுக்கு அந்த ஹோட்டல்காரர் சொன்னாராம், ஒன்னும் இல்ல தம்பி, விளக்கு மாத்தால அடிச்சுக்கிட்டு தோசை ஊத்துனா அது கடை தோசை, தோசைய ஊத்திக்கிட்டு விளக்க மாத்த தூக்குனா அதுதான் வீட்டு தோசை. சூப்பர் மார்க்கெட்ல ஒரு பொண்ணு புருஷனை கேட்டு கேட்டுதான் எல்லா சாதனமும் வாங்குது. புருஷன் மேல இருக்கிற மரியாதையா இல்ல சமைக்கிறவனுக்கு தானே தெரியும்னு கேக்குதா. ஒரு காதலி காதலன்கிட்ட கேட்டாலாம், திடீர்னு இந்த பூமி சுத்துறது நின்னுட்டா என்ன ஆகும்னு. உடனே அந்த காதலன் சொன்னானா, நீதான் நல்லா உருட்டுவியே, போய் உருட்டி விடுன்னு. ஒரு கணவன் மனைவி கிட்ட கேட்டாராம், நம்ம லவ் பண்ணும் போது மட்டும் நான் சிகரெட் பிடிக்கிறது ரொம்ப அழகா இருக்கு, ஸ்டைலா இருக்குதுன்னு சொன்ன, இப்ப ஏன் திட்டுறேன்னு. அதுக்கு அந்த மனைவி சொன்னாங்களாம், அட மூதேவி, நான் என்ன ஒன்னே கல்யாணம் பண்ணுவேன்னு கனவா கண்டேன்னு. ஒரு கணவர் மனைவி கிட்ட சொன்னாராம், எனக்கு இன்னும் உடம்பு ரொம்ப அசதியா இருக்குது, நான் இன்னும் ஆபீஸுக்கு லீவு போட்டுறட்டுமான்னு. அதுக்கு உடனே அந்த மனைவி சொன்னாங்களாம், சரி சரி, அப்ப நான் துணி எல்லாம் ஊற வச்சிடுறேன்னு. உடனே பதறி போய் அந்த கணவன் சொன்னாராம், வேண்டாம் வேண்டாம், நான் ஆபீஸுக்கே போயிடுறேன், போற உசுர ஆபீஸ்லயே போகட்டும். ஒரு மருமகன் மாமியார்கிட்ட போய், ஆமா உங்க பொண்ணு சமைப்பான்னு சொன்னீங்களே, என்னத்த சமைக்கிறா, வாயில வைக்க ஆவலேன்னு சொன்னாராம். அதுக்கு அந்த மாமியார் சொன்னாங்களாம், ஆமாயா, என் பொண்ணு சமைப்பான்னு சொன்னேன், ஆனா நல்லா சமைப்பான்னு சொல்லலையே. ஒருத்தன்ட்ட கூட உள்ள நண்பர்கள் எல்லாம் கேட்டிருக்காங்க, ஏண்டா ஒன்ன மட்டும் பொண்ணுங்க சுத்தி சுத்தி வருதே, அது எப்படிடான்னு. அதுக்கு இந்த நண்பன் சொல்லியிருக்கான், நீங்களும் ஒவ்வொருத்திகிட்ட 5000 ரூபாய் கடன் வாங்குங்க, அப்புறம் பாருங்க உங்களையும் சுத்தி சுத்தி பொண்ணுங்க வருவாங்கன்னு. ஒரு காதலன் காதலி கிட்ட, நான் புதுசா வீடு கட்ட போறேன், ஒரு 5000 செங்கல் அனுப்புன்னு கேட்டிருக்கான். அதுக்கு அந்த காதலி சொன்னாலாம், ஏண்டா என்கிட்ட போய் நீ செங்கல் கேக்குறேன்னு. அதுக்கு அந்த காதலன் சொன்னானா, நீதான் கல் நெஞ்ச காரியாச்சே, அதனாலதான் உன்கிட்ட கேட்டேன்னு. முடி நரைச்சு போயிடுமோன்னு பயந்தா அது அந்த காலம், டையடிக்கவாவது முடி இருக்குமான்னு யோசிச்சா அதுதான் இந்த காலம். எல்லாரையும் நேசிங்க, அதுல தப்பு இல்ல, ஆனா யாரையும் நம்பிடாதீங்க. Please subscribe my channel.